கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 202ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, பாருங்கள், 40 ஆண்டுகள் வனாந்தரத்தின் பாதையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தார்கள். அதிலே அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கால் வீங்கவில்லை, அவர்கள் உடை பழையதாய் போகவில்லை. அப்படியானால் அவர்களை கர்த்தர் தாமே தூக்கி சுமந்து நடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவன், அதே வல்லமை நிறைந்த ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பாடுகளின் வழியாக வனாந்தரத்தின் வழியாய் நடந்து போகும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம் பட்சத்திலே இருந்து நம்மை கண்ணோக்கி நம்மை பாதுகாத்து நடத்துவார். ஒரு குறைவும் இல்லாமல் நிச்சயமாகவே நம்மை அவர் ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த நிச்சயத்தோடு இன்று விசுவாச அறிக்கை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் எங்கள் தேவனாகிய கர்த்தராலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் இதுவரை ஒன்றும் குறைவில்லாமல் எங்களை நீ நடத்தி வருகிறீர். ஒருவேளை சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லையே என்றாலும் ஆண்டவரே, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும் என்று நீர் சொல்லியிருக்கிறபடினாலே அதை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் எங்களை உயர்த்துவீர், மகிமையாய் நிறுத்துவீர். எங்கள் மூலமாய் உம்முடைய நாமத்தை பெரிய அளவிலே மகிமைப்படுத்தி கொள்ளுவீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். பெரியமானவர்களே, விசுவாச அறிக்கை செய்யுங்கள். உறுதியாய் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவைகளை அவரிடத்திலே சொல்லுங்கள். உங்கள் குறைகளை அவரிடத்திலே சொல்லுங்கள். உங்கள் கவலைகளை அவரிடத்திலே சொல்லுங்கள். மனுஷரை நாடி போகாமல் கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். God bless you.